என்னோட சக்தி பல மடங்காயிடும். அதுக்கப்புறம் அந்த ஆதி நாகினிய கொன்னு அவளுடைய சக்திகளையும் சொந்தமாக்குவேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப பெரிய, உலகத்திலேயே பெரிய சக்திசாலியா மாறுவேன். அதுக்கப்புறம் அந்த அம்பால நானே என்ன காயப்படுத்திக்கிட்டேன். மார்க்காட் கூட சண்டை போட்டதா நானே காட்டிக்கிட்டேன். நான் உன்னை திருசூலத்தால அழிச்சிட்டேன். ஆனா உன்னுடைய ஒரு பொருளை ரொம்ப ரொம்ப பத்திரமா வச்சிருக்கமா. அத பயன்படுத்தி அந்த ஆதி நாகினிய நிரந்தரமா அழிச்சிருவேன். நான் ஆதி நாகினி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அவங்களை நான் காப்பாத்துவேன். இந்த தடவை அவங்களுக்கு நான் எந்த ஆபத்தும் வர விட மாட்டேன். நான் அவங்கள காப்பாத்திடுவேன். பிபிஸ், நீங்க 2 பேரும் என்ன இப்ப உடனே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிடுங்க. எதுக்கு? ஏன்னா என்னுடைய இதயம் திருடு போயிடுச்சு. எங்களை விட்டுட்டு இந்த பொண்ணுங்க கூட ஃபிளர்ட் பண்றீங்களா? எங்க கிட்ட ஏதாவது குறை இருக்கா என்ன? வங்கி அந்த லிஸ்ட் எடு. அவங்க கிட்ட இருக்க குறைகளை அப்படியே படிச்சு காட்டு. நிறைய இருக்கு. தோ இருங்க, படிக்கிறேன். இப்பவாது என்ன பண்ணணும்னு தெரியுமா? எனக்கு தெரியும். இப்ப நான் பண்ண வேண்டியது ஒண்ணுதான். கம் ஆன் பவானி. நீ இப்படி என்ன வலுக்கட்டாயமா பிளான் பண்ணி எதுவும் பண்ண முடியாது வீரா. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? இதுல புரிஞ்சுக்க என்ன இருக்கு? சிம்பிள். நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஆமா, இதெல்லாம் என்னது? சாப்பிடுற பொருள். சாப்பாடு, சாம்பார், இதெல்லாம் தினமும் சாப்பிடுறது. எங்களுக்கு தேவையானது தோ இருக்கு பாரு. சிக்கன் 65. ஆக்சுவலி விஷயம் என்ன தெரியுமா? நீங்க 2 பேரும் 24 மணி நேரமா எங்க வீட்ல தான் இருக்கீங்க. சோ போர் அடிச்சிடுச்சு. யூ நோ வாட் ஐ மீன்? போர் அடிச்சிடுச்சா? நீலா, உன்னோட ஆயுதத்தை கொஞ்சம் எடு. இப்ப இவனுங்களுக்கு பதில சொல்லலாம். வாங்கி ஓடிடு. வீராவை ரொம்ப சுத்த விட்டுட்டேன். சரி, வீரா எங்க தான் போனா? அதனால ஒண்ணும் இல்ல. நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதுதான் சொல்லிட்டேன். ஆனா கடவுள் இது எல்லாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஆனா நீதான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டியே. இப்ப என்ன பண்ண போற? மேஜிக் ஆதிநாகினி. நான் ஒரு ஆண் தேவதூதன். யார் என்கிட்ட என்ன ஆட்டம் ஆடினாலும் நான் ஆட்டத்தையே மாத்திடுவேன். புரியல. நீ என் கூட வா. மறந்துருங்க. கடந்த 5 நிமிஷத்துல நான் என்னெல்லாம் சொன்னனோ அது எல்லாத்தையும் மறந்துருங்க. அட என்ன இது? இங்க இவ்வளவு நேரம் மியூசிக் பிளேட் இருந்தது. யோ டிஜே, மியூசிக் ஏன் ஸ்டாப் பண்ணிட்ட? நான் போய் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரேன். பவானி எங்க? பவானி, முதல்ல இந்த ட்ரிங்க புடிங்க. ட்ரிங்க புடிங்கண்ணா. எவ்ரிபடி என்ஜாய். என்னோட மந்திரஜாலம் எப்படி இருக்கு? பார்க்கவே ஜாலியா இருக்குல்ல? இனிமே யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல தேவையில்ல. ஆனா நீ செஞ்சதை பார்த்து எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல. உன்னை இங்க எதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல?
நாகினி இந்த கலியுகத்துல உனக்கு மறுஜென்மம் கொடுத்ததே நீ பழி வாங்கணும்ன்றதுக்காக தான், இந்த கெட்ட கழுகுகளை அழிக்கணும்ன்றதுக்காக தான். ஆனா நீ என்ன பண்ண? இங்க வந்து ஒரு கழுக போய் காதலிச்சிருக்கியே. இவனை கல்யாணம் வேற பண்ணிட்டு குடும்ப தலைவியா நான் வாழ்ந்து என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியும். நான் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது. எல்லா இச்சாதாரி கழுகையும் கெட்ட கழுகுன்னு சொல்ல முடியாது. கெட்ட கழுகையெல்லாம் நானே கொன்னுட்டேன். அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை நான் கொடுத்துட்டேன். மிச்சம் இருக்கிறவங்கள நான் அவங்கள நான் அப்படியே கொல்ல போறது கிடையாது. அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போறேன். அப்பவும் திருந்தலன்னா நான் அவங்கள கொன்னுடுவேன். இதுதான் நீதி. இதுதான் ஆதி நாகினியோட நீதி. நீதி இல்ல, வெறும் நாடகம், வெறும் வாய் பேச்சு. இது உனக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா நீ சொல்ற இந்த பாவிங்க எல்லாம் கலியுகத்துல சதியுகத்தை விட அதிக பாவங்கள் பண்ணிருக்கானுங்க. இவனுங்களை திருத்தவோ மன்னிக்கவோ எதுக்குமே வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். நூறுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். எதையுமே நான் மறந்துடல. அதனாலதான் அந்த 3 பாவிகளும் இப்ப உயிரோட இல்ல. இப்ப மிச்சம் இருக்கிறவங்களையும் நான் விட்டு வைக்க போறதில்ல. அவங்களுக்கு அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனை கிடைக்கும். ஆதிநாயகினி, நீ ரொம்ப அதிகமா பேசுற, ஆனா கொஞ்சமா தான் செயல்படுற. சுத்தமா எதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அதுதான் எனக்கான வழி. வீரா, நீ என்ன ஒரு தடவை கட்டி அணைச்சுப்பியா? உன் பார்வையில் ஓர் வார்த்தையில் உயிரில் கலந்த அழகே, என் நெஞ்சினில் உன் ஞாபகம் என்னை கொல்லாமல் கொள்கின்றதே பெண்ணே. உன் பார்வையில் ஓர் வார்த்தையில் உயிரில் கலந்த அழகே, என் நெஞ்சினில் உன் ஞாபகம் என்னை கொல்லாமல் கொள்கின்றதே. என்னாச்சு பொண்டாட்டி? என் பொண்டாட்டி இன்னைக்கு முத தடவையா என்ன கட்டி பிடிக்க பெர்மிஷன் கொடுத்திருக்கா. ஸ்வீட் ஹார்ட், என் வாழ்க்கையை நீ இப்போ இன்னும் பிரகாசமாக்கிட்ட. என்னடா இது, என்ன விடவே மாட்டேங்கிறியே? இந்த நிமிஷம் எனக்கு போதும். இந்த நிமிஷம் செத்து போனா கூட நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். இல்லை இதழில் எழுதும் கவி அழகினை உணரும் உள்ளம் தாயன்பினை போல். உனக்கு நல்லா தெரியும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உனக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். நான் உன்னை அளவுக்கு அதிகமா எல்லை இல்லாம காதலிக்கிறேன் பவானி. மேட்லி, டோட்லி லவ் யூ பவானி. ஒரு பார்வை நீ பார்த்து சென்றால் மறு பார்வை நான் பார்க்க தோன்றும். உன் விழி பல கதைகள் சொல்லும், கதைகள் நிஜமானதே. ஒரு நான் சொல்லி முடிச்சிட்டேன். நீ பதிலுக்கு என்ன சொல்ல போற? சொல்லு. என்னாலும் உனதானே. எதுவும் இல்ல. ஏன்னா நான் இதுக்கு மேல நீ செஞ்ச திரும்ப செய்யணும்னு நினைக்க மாட்டேன். கதை விடல,
போதும். நான் கதையெல்லாம் விடல, நான் உண்மையை தான் சொல்றேன். ஒருவேளை என் மனசுல இருக்க எல்லாத்தையும் இப்பவே உன்கிட்ட கொட்டிட்டேன்னா நீ இதை எப்படி எடுத்துப்ப, எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு தெரியாது. ம்? ம்? ஆமா, நீ சொல்றதும் சரிதான். இன்னைக்கு தடவையா என் பொண்டாட்டி என்ன அழுத்தமா கட்டி பிடிச்சிருக்கா. ஒருவேளை உன் வாயால அந்த 3 வார்த்தைகளை, அதான் அந்த மேஜிக்கல் வேர்ட்ஸ் சொல்லிட்டா நான் சந்தோஷத்துல பைத்தியமானால் ஆயிருவேன், ஊமையா கூட போயிருவேன். அதனால நீ சொல்றது சரிதான். அப்ப சொல்ல போனா நான் உன்னை காப்பாத்திருக்கேன், சரியா? அம்மா, கீழே என்ன சத்தம் வருது? என்ன சத்தம் வேணாலும் வரட்டும், கண்டுக்காத. இன்னைக்கு நீ வேணா சொல்லாம விட்டலாம், ஆனா நாளைக்கு நீ சொல்லியே ஆகணும். ஏன்னா உனக்கு தான் தெரியுமே, நான் இதெல்லாம் மறக்கவே மாட்டேன். இந்த விஷயத்துல நான் உன்னை விட ஸ்மார்ட். அதனால நாளைக்கும் என்கிட்ட இருந்து தப்பிடலான்னு திரும்பவும் கனவு காணாத. எந்த கதையும் எடுபடாது. சரி சரி, நீ ஒரு வேலை பண்ண. நீ எனக்கு நாளைக்கு ஞாபகப்படுத்த, டீல். சரியா? நான் அப்ப டீல், சொல்லிடுறேன். டீல், Done, டீல். done.